ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கொண்ட கடலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே ஊற வச்சு கஷ்டப்பட்டு வேக வச்சு என் பிள்ளைக்கும் என் பெரியவங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க. நான் 1 கப் போல் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன், 1/2 கப் போல் பச்சரிசி எடுத்திருக்கேங்க, 2 ஸ்பூன் போல் உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா தோசை மாவு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் 1 கரண்டி போல் மாவை விட்டு நல்லா பரத்திட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கருப்பு கொண்ட கடலை தோசை ரெடிங்க. இது வேண்டானே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கருப்பு கொண்ட கடலையில் செஞ்ச தோசை அப்படின்றதே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும், அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.